வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மோட்டிவேஷன் வரும்போது லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை இன்சைட், லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் பை அப்சர்வேஷன் அப்படின்னு சில எல்லாமே இந்த சோஷியல் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த இத்தனை கான்செப்டையும் நம்ம அதில் பொருத்தி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் சில விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். அது வந்து சோஷியல் கான்டெக்ஸ்டில் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது சோஷியல் லேர்னிங் வந்து ஒரு சென்ட்ரல் கான்செப்ட். எப்படி? நம்மளோட மோட்டிவேஷன்றது என்ன? பெரிய ஊக்கமுடைமை. அந்த ஊக்கமுடைமை என்பது ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப எப்பொழுதும் தொடர்ந்து ஒரே போல ஊக்கத்தோட நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும், ஹோம் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும், ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும், இன்னும் வேறு எதாவது நட்பு குழாமுக்குள்ளே நம்ம இருந்தாலும் அந்த வேலைகளை சிறப்பாக செவ்வாயாக செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? தொடர்ந்து ஊக்கம் குறையமாக இருக்கணும். தளர்வறியாத மனம் வேண்டாம். போகிறோம் இது என்ன செய்யறதுக்கு அப்படி இல்லாமக்கி எப்பொழுதும் ஒரு உந்துதலோட ஒரு ஊக்கத்தோட செய்யணும். ஆனால் அதில் என்ன மோட்டிவ் இருக்குது? இவளை செஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டாலும் செய்யறதே ஒரு பெரிய சிறப்பு தரும். செய்யறதே சிறப்பான ஒரு மனப்பான்மையை தரும். இவங்களுக்கு நம்ம உபகாரம் பண்ணுறோம், வி ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் பீப்புள் இன் தேர் நீட் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு தேவையான பொழுது நம்ம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஏற்புடைய செய்தி அப்படின்னு இருக்கலாம். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், மன அளவில் ஒரு பெரிய திருப்தியை தரும். நம்மளுக்கு மனம் அளவு அதுக்கு வேண்டிய இதையோட செய்துட்டோம் அப்படின்ற ஒரு மனம் வந்து ஒரு முத்தாய்ப்பு வைத்தா போல இருக்கும். ஸோ இது என்ன? அந்த ஒரு அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த அடிப்படையில் செய்யக்கூடியது. இது சோஷியல் கான்டெக்ஸ்டில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? லேர்னிங் பை இமிட்டேஷன் சொல்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து இது போல் செய்யலாம் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர். ஒரு வேலையும் ஆரம்பித்து பார்க்குறது, ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணுறது. இஃப் இட் கம்ஸ் அவுட் குட், யூ கண்டினியூ டு டூ த குட் அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஸோ அது மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் லேர்னிங் பை இன்சைட். சில சமயம் டக்குன்னு சில விஷயங்களோட சொல்யூஷன் நம்மளுக்கு புரியும்னு. ஸோ இது எப்படி ஒரு எஜுகேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸில் லேர்னிங் பை அப்சர்வேஷன், லேர்னிங் பை இன்சைட், அப்புறம் லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எப்படி ஒரு எஜுகேஷ்னல் கான்டெக்ஸ்டில் சென்ட்ரல் கான்செப்டோ, அதுபோல் சோஷியல் லேர்னிங்லேயும் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில், அதாவது சோஷியல் சைக்காலஜி ஆஃப் பிஹேவியர், சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஹியூமன் பிஹேவியரில் இந்த டைப் ஆஃப் லேர்னிங் கூட இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். எப்படின்னு கேட்டால், சில விஷயங்களில் நம்ம முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது, சில விஷயங்களில் நம்ம முன் மாதிரியாக நடந்துக்கிறது. ஒரு சோஷியல் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, அந்த சமயத்தில் நம்ம ஹவு வி கேன் சப்போர்ட் அதர்ஸ் வித் அவர் சிம்பிள் ஒரு டூல்ஸாலேயோ சிம்பிள் ஆக்டிவிட்டினாலேயோ சிலவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த இடர்பாடுகளில் நம்மளை எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும்? அது நமக்கு இல்லை, அங்கே இடர்பாடுகளில் சிக்கிக்கொண்டவர்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தி சில வேலைகளை பயனுள்ளதாக சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஹவு வி கேன் கிவ் அவர் எக்ஸ்பர்டைஸ், கிவ் அவர் நம்மளோட சிறப்பான மனிதாபிமான ஒரு நிகழ்ச்சிகளை எப்படி அங்கே நடத்தி காமிச்சு அவங்களுக்கு சிறப்பு தர முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன வேணும்? மோட்டிவேஷன் வேணும். அடுத்தவங்களோட எமோஷன்ஸ்க்கு சிம்பத்தி இருக்கணும், அதே சமயத்தில் எம்பத்தியும் இருக்கணும். அவங்களோட கடினமான நிலைமைகளை மனம் வருத்தத்தக்கக்கூடிய சில நிகழ்வுகளில் நாமும் பங்கு பற்றினா அவங்களுக்கு அது என்ன கொடுக்கும்? மனதளவில் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கும். அந்த மனதளவில் நம்மளுக்கு இடர்பாடுகள் நீங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடர்பாடுகளை நீக்கிறதற்குண்டான ஒரு மன அளவில் ஒரு திருப்தி இருக்குமே, அதற்கு இணை வந்து எங்கேயும் இட் இஸ் நெய்தர் பர்ச்சேசபிள், இட் இஸ் நார் சேலபிள் ஆல்சோ. அதே சமயத்தில் இட் இஸ் எந்த ஷாப்பிங் மால்லையும் அது கிடைக்காது தான். சேலபிள் இல்லைன்னா ஷாப்பிங் மால்லையும் கிடைக்காது, பெட்டி கடையிலையும் கிடைக்காது. ஸோ அதனால ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ்க்கு அடிப்படை ஹியூமன் மெச்சூரிட்டி. அது என்ன? ஹியூமனோட எமோஷ்னல் மெச்சூரிட்டி ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி, எமோஷ்னல் கோஷன்ட், ஹவு வி ஆர் மெச்சூர்டு இன் எக்ஸ்பிரஸிங் அவர் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நேரத்தில் எல்லாத்துக்குமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது போல் இருக்குமா, இது போல் இருக்குமான்னு. அப்போது கம்பேரிங் வித் அதர்ஸ்ன்றது வந்து ஒரு ஏர்லி அடலசன்ஸ் பிஹேவியர். அப்போ நம்மக்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை. ஒரு 25 வயசு 40 வயசு அதுபோல் மிடில் ஏஜுக்கு நம்ம டச் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அப்போ எமோஷனல் மெச்சூரிட்டி எப்படி இருக்கணும்னா EQ ஷுட் பி அட் பார் வித் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், IQக்கு சமமாக இருக்கணும்.
ஏன்னா எமோஷனல் மெச்சூரிட்டி இருந்தால் வாட் கம்ஸ் இன் அவர் வே அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம அதை தெளிவாகவும் சிறப்பாகவும் எதிர்கொண்டு அந்த நிகழ்ச்சிகளையோ அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸையோ நம்ம என்ன தாண்டி வருது சிறப்பான ஒரு தன்மையை தரும். அதனால் எமோஷனல் கோஷன்ட்ன்றது ரொம்ப முக்கியமானதுன்றத அந்த அடிப்படையில் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.